மளிகை கடையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கடையை வந்து ஏன் சீக்கிரமா வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க, மளிகை கடையை மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாம லாஸ் ஆகி போறதுக்கான ரீசன் அப்படின்றத பத்தி எல்லாமே தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா ஏஜென்ட்டுக்காரங்க கிட்டயோ இல்ல வந்து டெய்லி கலெக்ஷன்காரங்க கிட்டயோ அவங்க வந்து ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க, இல்ல வந்து ஏஜென்ட்டுக்காரங்க கிட்ட பொருள் வாங்கிட்டு அவங்களுக்கு பணத்தை தராம நாங்க வித்து கொடுக்குறோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வாங்கிட்டு அப்புறம் அவங்க கிட்ட கலெக்ஷனுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா கையில காசு இருக்காது. ஸோ நான் அடுத்த வாட்டி கொஞ்சம் தரேன் நானு அப்படின்னும் போது அந்த ஒரு விஷயத்துல வந்து லாக் ஆயிடுவாங்க. ஸோ இதுதான் மளிகை கடைக்காரங்களோட மைனஸ் பாயிண்டே இதுதான். முதல்ல எதுல விழுறாங்க அப்படின்னா, இது வந்து அவங்க மேல சொல்லி தப்பு கிடையாது. ஒரு சில ஏஜென்சிக்காரங்க உடனே காசை வாங்கிக்குவாங்க. ஒரு சில ஏஜென்சிக்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பரவாயில்லைங்க நீங்க வித்து எங்களுக்கு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க அடுத்த வாரம் கலெக்ஷன் வரும்போது நீங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒரு சில அந்த அந்த மாதிரி ஆப்ஷனை வந்து கண்டிப்பா வந்து அவாய்ட் பண்றது பெஸ்ட். முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க காசு கொடுத்து வாங்குறதுக்கு பாருங்க. அவங்க கிட்ட வந்து அவங்க அந்த விட்டு பிடிக்கிறாங்க அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு சொல்லி. அதே மாதிரி இந்த டெய்லி ஃபைனான்ஸ் கலெக்ஷன் அதெல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல 2 நாள் கட்டுறது, மீதி நாளைக்கு கட்டிக்கிறேன் அப்படின்னு 100 நாள் ஃபைனான்ஸ் மாதிரி எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துலயும் வந்து மளிகை கடைக்காரங்க வந்து லாக் ஆயிடுவாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, மளிகை கடைக்காரங்க வந்து ஃபெயில் ஆகுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பரா வந்து கடையை வந்து ப்ராப்பரா திறக்க மாட்டாங்க. ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன சொல்றது, எனக்கு அங்க வெளியே போனேன் டயர்டா இருந்துச்சு, நான் கொஞ்சம் வெளியே ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன் எல்லாம் எடுக்கவே கூடாது. பிசினஸ்ன்னு பொறுத்தவரையும் இப்ப நீங்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னா ஆஃபீஸ் டைம் என்ன, காலைல 9 மணில இருந்து சாயந்தரம் 7 மணி வரை இருக்குன்னா உங்க கடைக்குன்னு ஒரு டைமிங் வந்து பிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலர் தூக்கி விட்டலாம் அந்த மாதிரி பின்னாடி போனோம்னா நம்ம கடையை வந்து கண்டிப்பா சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு தான் போகணும். சரிங்களா? பிசினஸ்ன்றதே இருக்காது. ஏதோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ½ hour முன்ன பின்னா ஓகே. பட் வந்து ரெகுலரா வந்து கடையை வந்து நம்மளோட டைமிங்க்கு திறக்கிறதுக்கு பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் பண்ற தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடையில வந்து ஸ்டாக்ஸ் ஏத்துறாங்க பாத்தீங்களா, ஸ்டாக்ஸை வந்து கரெக்டான டைமுக்கு லோடு ஏத்த மாட்டாங்க. அதாவது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோப்பு பாக்ஸ் எடுக்கிறோம், அந்த சோப்பு எல்லாம் வித்துட்டோம். அதுல வந்து அவங்க பண்ற கேர்லெஸ் என்ன அப்படின்னா, அதை வந்து ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு சரி அடுத்த ஸ்டாக் போடும்போது நம்ம ஏத்திக்கலாம், அதான் இன்னும் ஒரு 10 பீஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அடுத்த ஸ்டாக் போடும்போது இன்னும் சுமை அதிகமாகும். ஸோ இதை வந்து நீங்க இந்த ஸ்டாக் காலி ஆயிட்டு உடனே அந்த ஏஜென்சிக்காரங்க யாரோ அவங்க கூப்பிட்டு நீங்க உடனே சொல்லி நீங்க ஸ்டாக் ஏத்திட்டீங்கன்னா ஒரு 2000 3000 பெருசா தெரியாது. நீங்க மொத்தமா எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஒரு 8000 ரூபாய் கிட்ட வந்து ஸ்டாக்ஸ் ஏத்துறீங்க அப்படின்னும் போது உங்க கையில வந்து அமௌண்ட் ஷார்டேஜா இருக்கும். கையில அமௌண்ட் ரொட்டேஷன் பண்ண மணி மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு திறமை இருக்கு, எல்லாமே இருக்கு, பண்றேன் அப்படின்னா ஓகே. பட் வந்து எனக்கு நம்மளால மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளவு இருக்கோ அதை வாங்கிக்கலாம் அப்படின்ற கொஞ்சம் கொஞ்சம் காலி ஆகும் போதே நம்ம வந்து அதை பார்த்து நம்ம வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டுக்குள்ள நீங்க வரணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரிங்களா? அரிசி காலியானா அரிசிக்காரங்களுக்கு தனியா போன் பண்ணி சொல்லணும். அதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் காலி வச்சுன்னா அவங்களுக்கு தனியாவே போன் பண்ணி நீங்க சொல்லிடணும். அப்புறம் கிராசரியில என்னென்ன காலியா இருக்கு, ஸ்டேஷனரியில என்னென்ன காலியா இருக்கு, இது எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்றவங்க மட்டும்தான் மளிகை கடையை நடத்த முடியும். ஸோ நான் சொன்ன இந்த 3 விஷயத்தையும் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் உங்க கடை வந்து நிக்காம ஓடும். நிறைய பேர் இன்னும் பண்ற தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஆப்போசிட்ல கடை போட்டாங்க அப்படின்றனாலே ஒரு சில பேர் சோர்ந்துருவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஆப்போசிட்ல கடை இல்ல, பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு பெரிய மாலே கூட வரட்டும், உங்களுக்கான கஸ்டமர் உங்களுக்கு தான் வருவாங்க, அவங்களுக்கான கஸ்டமர் அவங்களுக்கு தான் வருவாங்க. சரிங்களா? உலகத்துல வந்து 2 விதமான மக்கள் இருக்கிறாங்க. ஒரு சில மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு ஒரு அப்புறம் தர ஒரு நல்ல பழக்க வழக்க மக்கள் வந்து நம்மளை தேடி வருவாங்க. ஹைஜீனிக் ஆக்கிற மக்கள் வந்து அங்க போவாங்க. ஸோ எப்பவுமே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யாரை பத்தியும் யாரை நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையில்ல. உங்களால திறமை இருக்கிற வரையும் உங்க பிசினஸை நீங்க ரன் பண்ணி கொண்டு போங்கன்னு தான் நான் சொல்ல வர்றேன். அப்படி முடியாத பட்சத்துல வேணா அடுத்த டிசிஷன் வந்து வேற எங்க லொகேஷன் மாத்தினா கரெக்டா இருக்கும்ன்றத டிசைட் பண்ணிட்டு போங்க அப்படின்றத நான் தெளிவா சொல்ல வரேன். ஸோ அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மளிகை கடையோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் என்னுடைய சொந்த அனுபவத்துல இருக்கிறதா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.